செந்தமிழே உயிரே நறுந்தேனே செயலினை மூச்சினை உனக்களித்தேனே நைந்தா எனில் நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே. வணக்கம் எனது அருமை அரசு போட்டித் தேர்வுக்கு தயாராகிக் கொண்டிருக்கின்ற தமிழ் உறவுகளே, இன்றும் நாம் அதிமுக்கிய 20 வினாக்கள் பொருளியல் சார்ந்த வினாக்கள் பார்க்க இருக்கிறோம். என்றால் பொருளியலில் இருந்துதான் அதிகபட்சமாக 20 வினாக்கள் வர இருக்கிறது. 18+2 என்று வைத்துக் கொண்டாலும் கூட, அதாவது 18 வினாக்கள் நேரடியாக எக்கனாமிக்ஸ் இருந்து, 2 வினாக்கள் கரண்ட் அஃபேர்ஸ் சிஏவிலிருந்து வர இருக்கிறது. எனவே இந்த பொருளியல் பகுதியை நன்கு ஆழ்ந்து படியுங்கள். சரி, வாருங்கள் இன்றைய அந்த அதிமுக்கிய 20 வினாக்களை பார்த்து விடலாம். முதல் வினா உங்கள் திரையிலே. வளரும் நாடுகளில் அதிக அளவு வறுமை ஏற்பட காரணம். வளங்கள் முன்னேற்றம் போதுமானதாக இல்லை, குறைந்த அளவு தலா வருமானம், அதிக மக்கள் அடர்த்தி என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவை அனைத்துமே ஆப்ஷன் டி மேற் சொன்ன அனைத்தும் தான் வளரும் நாடுகளில் அதிக அளவு வறுமை ஏற்பட காரணமாக இருக்கிறது. அடுத்த வினா, மாற்றி அமைக்கப்பட்ட தேசிய விவசாய பாதுகாப்பு திட்டம் இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட காலம். மாற்றி அமைக்கப்பட்ட தேசிய விவசாய பாதுகாப்பு திட்டம் இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட காலம் 2010-2011. அடுத்த வினா உங்கள் திரையிலே. ஜிஎஸ்டி கவுன்சில் தலைவராக யார் செயல்படுவார்? மிக மிக முக்கியமான வினா. ஜிஎஸ்டி கவுன்சில் தலைவராக நிதி அமைச்சர் தான் ஜிஎஸ்டி கவுன்சிலுடைய தலைவராக செயல்படுவார். அடுத்த வினா, 1982 வேளாண் மறுநிதி மற்றும் வளர்ச்சி கழகம் டேஸில் இணைக்கப்பட்டது. 1982 வேளாண் மறுநிதி மற்றும் வளர்ச்சி கழகம் டேஸுடன் இணைக்கப்பட்டது. நபார்டு வங்கியுடன் இணைக்கப்பட்டது. ஆப்ஷன் ஏ சரியான விடை. அடுத்த வினா, SIDBI என்பது இந்திய சிறுதொழில் வளர்ச்சி வங்கி, ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஆப்ஷன் பி இதற்கு சரியான விடை. அடுத்த வினா, பின்வருவற்றுள் எவை ஒரு நல்ல வரி வித அமைப்பின் இயல்புகளாக உள்ளது? 1. வரிகள் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கும் காரணியாக உள்ளது. 2. வரிகள் பொருளாதார நிலைப்புத்தன்மை உறுதி செய்வதாக உள்ளது. இவை இரண்டுமே, 1 மற்றும் 2 இரண்டுமே சரி. அடுத்த வினா, வணிகவாதத்தின் கூற்றுப்படி டேஸ் மற்றும் டேஸ் துறைகள் இரண்டாவது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. தொழில் மற்றும் உற்பத்தி துறைகள் தான் இரண்டாவது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. தொழில் மற்றும் உற்பத்தி துறைகள். அடுத்த வினா உங்கள் திரையிலே. பணவீக்கத்தை கட்டுப்படுத்த மைய வங்கி ரொக்க இருப்பு வீதத்தை அதிகரிக்கும். ஆப்ஷன் ஏ. அடுத்த வினா பொறுத்துக. மிக மிக முக்கியமான ஒரு பொறுத்துகவாக இருக்கிறது. இடதுபுறத்திலே கடன் அளவு கட்டுப்பாட்டு முறை, இதற்கு சரியானது மறைமுக முறை. அடுத்தபடியாக கடன் தன்மை கட்டுப்பாட்டு முறை, அதற்கு நேரடி முறை என்பது சரியான விடை. பணவீக்கத்தை கட்டுப்படுத்த வங்கி வீதம் அதிகரிக்கப்படும். பண வாட்டத்தை கட்டுப்படுத்த வங்கி வீதம் குறைக்கப்படும். எனவே 4, 1, 2, 3 ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடை. அடுத்த வினா உங்கள் திரையிலே. சரியானதை பொறுத்துக. அடிப்படை பண்டங்கள்ல சிமெண்ட், மூலதன பண்டங்கள் இயந்திரங்கள், நுகர்வு பண்டங்கள் மகிழ்வுந்து, இடைநிலை பண்டங்கள் பிளைவுட். இது மிக மிக முக்கியமான வினா. எளிமையாக இருந்தாலும் கூட, எளிமையான வினாவாக தோன்றினாலும் கூட சற்று ஆழ்ந்து சிந்தித்து விடையளிக்க வேண்டிய வினா. கவனமாக இருக்க வேண்டும். எளிமையாக தோன்றும் இது போன்ற வினாக்கள், ஆனால் இதிலும் கூட தவறுகள் இழைக்க வாய்ப்பு இருக்கிறது. எனவே குறிப்பெடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த வினா, அனைத்து பாடப்பிரிவிலும் ஒரு கண்டுபிடிப்பு உண்டு. எந்திரவியலில் சக்கரமும், அறிவியலில் தீயும், அரசியலில் வாக்குச்சீட்டும் இருப்பது போல பொருளியலில் மனித சமுதாய வாழ்க்கையின் வாணிகத்தில் பணம் ஒரு முக்கிய கண்டுபிடிப்பாகும். மற்றவைகள் அனைத்தும் அதை சார்ந்தே உள்ளது என கூறியவர் கிரௌத்தர். அடுத்த வினா உங்கள் திரையில. எந்த வருடம் இந்திய மருத்துவ ஆய்வு கவுன்சிலின் உணவு சிறப்பு குழு ஒரு மாதிரி இந்திய ஆணுக்கும் பெண்ணிற்கும் தேவைப்படும் கலோரி அளவை கணக்கிட்டு தந்துள்ளது? எந்த வருடம் இந்திய மருத்துவ ஆய்வு கவுன்சிலின் உணவு சிறப்பு குழு ஒரு மாதிரி இந்திய ஆணுக்கும் பெண்ணிற்கும் தேவைப்படும் கலோரி அளவுகளை கணக்கிட்டு தந்துள்ளது? 1968ஆம் ஆண்டு. அடுத்த வினா உங்கள் திரையில. தவறான கூற்றை கண்டுபிடிக்க. பாலின வளர்ச்சி குறியீட்டை, GDI மனித மேம்பாட்டு குறியீட்டை, HDI கொண்டு ஆண் பெண்களுக்கிடையே உள்ள ஏற்றத்தாழ்வுகளுக்கான அளவீடுகள்
தவறான கூற்று எது என்றால் சமுதாயத்தில் பெண்களின் அந்தஸ்து என்பது தவறான கூற்று. அடுத்த வினா, திட்டமிடுதலுக்கு ஒரு வலிமை மிக்க தகுதி வாய்ந்த மற்றும் ஊழலற்ற ஆட்சி செய்தல் அத்தியாவசியமானது. இது யார் கூற்று? ஆர்தர் லூயிஸ். அடுத்த வினா, 10வது ஐந்தாண்டு திட்டம் 2002 முதல் 2007 முன்னுரிமை வழங்கப்பட்டது வறுமை மற்றும் மக்கள் தொகை வளர்ச்சியை குறைத்தல். ஆப்ஷன் ஏ. அடுத்த வினா, பன்னாட்டு நிதி நிறுவனம் தோற்றுவிப்பதற்கான தீர்மானம் எங்கு நிறைவேற்றப்பட்டது? பிரிட்டன் உட்ஸ் மாநாடு. அடுத்த வினா, முதல் மனிதவள மேம்பாட்டு அறிக்கையானது 1990ஆம் ஆண்டு UNDP நிறுவனத்தால் டாஸ் என்ற பொருளியல் அறிஞரின் வழிகாட்டுதலின்படி வெளியிடப்பட்டது. முஹகப் உல் ஹக். முஹகப் உல் ஹக். முஹகப் உல் ஹக். முதல் மனிதவள மேம்பாட்டு அறிக்கையானது 1990ஆம் ஆண்டு UNDP நிறுவனத்தால் முஹகப் உல் ஹக் என்ற பொருளியல் அறிஞரின் வழிகாட்டுதலின்படி வெளியிடப்பட்டது. அடுத்த வினா உங்கள் திரையில, யுனிசெஃபின் தலைமையகம் எது? யுனிசெஃபின் தலைமையகம் நியூயார்க். ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடை. அடுத்த வினா, இந்தியாவின் அதிக அடர்த்தி, அதாவது மக்கள் அடர்த்தி, இந்தியாவின் அதிக மக்கள் தொகை அடர்த்திக்கான முக்கிய காரணம் என்ன? இந்தியாவின் அதிக மக்கள் தொகை அடர்த்திக்கான காரணம் அதிகரிக்கின்ற பிறப்பு விகிதம், குறைகின்ற இறப்பு விகிதம். அதிகரிக்கின்ற பிறப்பு விகிதம் ஆனால் குறைகின்ற இறப்பு விகிதம். இதுதான் இந்தியாவின் அதிக மக்கள் தொகை அடர்த்திக்கான முக்கிய காரணம். அடுத்த வினா, இந்த வினா இன்றைய இறுதி வினா, பின்வருவற்றுள் எந்த நாடு தெற்காசிய நாடுகளின் பிராந்திய கூட்டமைப்பில் உறுப்பினர் இல்லை? சீனா. பின்வற்றுள் சீனா தான் தெற்காசிய நாடுகளின் பிராந்திய கூட்டமைப்பில் உறுப்பினராக இல்லை. ஆப்ஷன் சி சரியான விடை, சீனா. இந்த 20 வினாக்கள் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு விடைபெற்று சொல்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள் CBSE கிங் தமிழோடு. இன்னும் வரும் நாட்களிலே இன்னும் அதிக காணொளிகளை பதிவேற்றம் செய்ய இருக்கிறேன். எனவே தொடர்ந்து இணைந்திருங்கள். இது CBSE கிங் தமிழ். இது சாதனையாளருக்கான தளம், சாதிக்க துடிப்போருக்கான தளம். நன்றி, வணக்கம்.